திமுக கூட்டணியில இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான சர்ச்சைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அமித்ஷா அவர்களும் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்த பேட்டியில வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத அவர் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு காலையில நயனா நாகேந்திரன் அவர்களும் பேசும்பொழுது குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த கூட்டணி ஆட்சின்றத வந்து இன்னமுமே வந்து பாஜக தீவிரமா இருக்காங்களா? ஆமாமா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தெரியுமா, ரொம்ப பெரிய விஷயமா காட்டி, இப்போ ஏன் நாடாளுமன்ற தேர்தல 400 இடங்கள்னு சொன்னாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 400 கண்டிப்பா வராதுன்னு தெரியும். 400 அச்சீவ் சொல்லும் பொழுது மத்தவங்களுக்கு என்ன, 400 சொல்றாங்கன்னா இப்ப இவங்க ஏதோ பெருசா வச்சிருக்காங்கன்னு ஒரு அச்சத்தை கொடுக்கும்ல. அந்த அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா தான் அவங்க அதை பயன்படுத்துவாங்க. அப்கோர்ஸ் நீங்க அதுதான் நடக்க போகுது. ஒருவேளை தனிப்பெரும்பான்மையா அதிமுக ஜெயிச்சாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா 100% பாஜக அமைச்சர்கள் தமிழ்நாடு அமைச்சரவையில இடம் பெறுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த கால பீகார்ல நிதிஷ்குமார் பார்த்து சீட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு பாஜகவுக்கு. அப்பா உங்களுக்கு இவ்வளவுதான், டபுள் டிஜிட் தான் அப்படின்னு. இப்போ சரிக்கு சமமா அந்த இடம் அப்படின்றது வந்திருக்கு. 101 சரிசமமான இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டாங்க. நீ அடுத்த தேர்தலுக்கு அவங்க ரொம்ப ஸ்லோவா போவாங்க. நீங்க ஒடிசால யாராவது நினைச்சு பார்த்தோமா, நவீன் பட்நாயக்கை அந்த மாநிலத்துடைய காட்ஃபாதர்ஸா இருக்கக்கூடிய பட்நாயக் ஃபேமிலியை அந்த மாநில மக்கள் புறக்கணிப்பாங்க அப்படின்னு நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா? நடந்துச்சு.